பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து உங்கள் ஷாப்புக்கு பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னாடிலாம் ₹125 பிளான் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இந்த பிளானோட ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹145 ஒரு மாதத்துக்கு வந்து எடுக்கிறாங்க. எப்போ ₹20 ஏற்றுனாங்கன்னே தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டு மூலியமாக வந்து உங்களோட கடைக்கு யார் கஸ்டமர் பே பண்ணாங்கன்னா ஒரு கமிஷன் சார்ஜ்னு ஒன்று பிடிப்பாங்க. ₹2000 மேலே பே பண்ணால் அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி 2.25% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5% அவங்களா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்களா வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்கள் கடைக்கு யாராவது ₹4000 வந்து பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ₹4000 பார்த்தீங்கன்னா 2.5% வந்து நம்மகிட்ட இருந்து கமிஷனை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து எப்போ பாரு இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுறானுங்க. இங்கே பார்த்தீங்களா இப்போ ஆஃப் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் ஆர் ஹைன்னு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாலுமே சரி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பேடிஎம்மில் இருக்குது. நம்ம இன் கேஸ் வந்து சவுண்ட் பாக்ஸை வந்து கேன்சல் பண்ணணும் இல்லை பிளானை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே அது ஈஸியான ஆப்ஷன் கிடையாது. பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸில் பல பிரச்சனைகள் இருக்குது. இது தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம்.